ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் வர்சஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் நிஃப்டி 50 எடுத்து பார்த்தேன். 104 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 25,109 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 380 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது. 81,888 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 101 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது. 54,771 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் ஆக்சிஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஏவ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், கனரா பேங்க் இதெல்லாம் ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்குது. ஃபெடரல் பேங்க் மட்டும் 1% மேலே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு ஆக்சிஸ் பேங்கும் ஐசிசி பேங்க் தான் ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ரிமைனிங் அதர் பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐடிஸில் தான் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி பாலாஜி வேஃபர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஸ்நாக்ஸ் ஃபுட் மேக் பண்ணுற கம்பெனிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி, பெப்சிகோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வாங்குறதுக்கு ஒரு 10% ஸ்டேக் வாங்குறதுக்கு போட்டியில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாலாஜி வேஃபர்ஸுங்கிறது ராஜ்கோட் பேஸ்டு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இவங்க வந்து வெல் நோன் ஃபேமஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஹனுமான் டெம்பிள் கிட்டலாம் இவங்க அந்த ஸ்நாக்ஸை செல் பண்ணி தான் பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஆக்சுவலி அது இல்லாமல் 10% ஸ்டேக் தான் இப்போ வாங்க போகிறதாட்ட அப்டேட்டு. கிட்டத்தட்ட இதோட வேல்யூஷன் பார்க்கும்போது 40,000 கோடிட்டு இருக்குது. இதில் ரேஸில் பெப்சிகோ இருக்குது, ஐடிசி இருக்குது, தெமாஸ்க் இருக்குது. ஸோ ஸ்நாக்ஸு, வேஃபர்ஸு, நூடுல்ஸு இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே வருது. ஸோ நீங்கள் அந்த கம்பெனியில் வந்து இப்போ யார் வாங்க போகிறான்னு தெரில. பட் காம்படிஷன் இருக்குது. குஜராத் பேஸ்ட் கம்பெனி, யார் வாங்குவாங்கன்னு தெரில. காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. இந்த பாலாஜி வேஃபர்ஸ் ஃபினான்ஷியல் 24 அவங்களோட ப்ராஃபிட் 578 கோடி, ரெவன்யூ மட்டும் 5,453 கோடி பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 24 ரெவன்யூ 11% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. விரானி ஃபேமிலி அவங்க தான் 1981 பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. 65+ ப்ராடக்ட்ஸ் கைவசம் இருக்குது. 1,225 டீலர்ஸ் நெட்வொர்க் வச்சுருக்காங்க. 2019 வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவில் டாமினன்ட் பிளேயராட்டி இவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவோட ஸ்நாக்ஸ் மார்க்கெட்டோட வேல்யூ 2023 42,694 கோடி இருந்துச்சு. 2032 அது 95,522 கோடியாக போகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேஸில் யார் வாங்க போகிறான்னு தெரியல. பட் ஐடிசியும் இருக்கிறாங்க. பெப்சிகோக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் கிடையாது, செகண்ட் அட்டம். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டு 2013 பார்த்தீங்கன்னா பாலாஜி வேஃபர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இதை எப்படியாவது வாங்குறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதாவது அவங்களோட லீடர்ஷிப் குறிப்பாட்டு சிஓஆட் இருந்த இந்திரா நூயி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் அந்த டைம்லேயே நடக்கலை. இது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ இவங்க காம்படிஷனாக இருக்கிறாங்க இந்த ஸ்நாக்ஸ் பிராண்டில். இப்போ ஐடிசி 2007 வந்து பிங்கோ பிராண்டெல்லாம் லான்ச் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த சால்ட்டி ஸ்நாக்ஸ் பிராண்டில் வந்து இவங்களுக்கு காம்படிஷன் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து இந்த ஸ்டேப்பிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஷீர்வாத், சன்ஃபீஸ்ட்டு இது மாதிரி செக்டார்லையும் டாமினன்ட் பண்ணாலும் பாலாஜி அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சில செக்மெண்ட்டில் இவங்களுக்கு காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இதில் ஒரு 10% ஸ்டேக் வாங்கலாம் அப்படிங்கிற பிளானில் இப்போ ஐடிசி இருக்கிறாங்க. இதோட வேல்யூவேஷன் 40,000 கோடி கிட்ட இருக்குது. பட் யார் கைவசம் போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது போக செக்டார் வைஸ் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கன்சியூமர் செக்டார் தான் பயங்கரமாக அடி வாங்கி இருந்துச்சு. மெட்டல் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. ஜூபிலண்ட் ஃபுட் 2.5% காலி, டாபர் 1.5% காலி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 1.5% நெகட்டிவ் இருந்துச்சு, கோல்கேட் பாம் ஆயில் நெகட்டிவ், ஐடிசி நெகட்டிவ், டாடா கன்சியூமர் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு கன்சியூமர் செக்டார். எஃப்எம்சி செக்டார் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் டெவலப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டாபர், பிரிட்டானியா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேபாளில் வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட். நேபாளில் இப்போ அங்கே வந்து பொலிட்டிக்கல் கிரைசிஸ் போயிட்டு இருக்குது, பெரிய சண்டை. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசிடெண்ட்டே பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்சியெல்லாம் கலைஞ்சு பெரிய வார் மாதிரி வந்து அங்கே ஒரு பெரிய அடிதடி நடந்துட்டு இருக்குது நேபாளில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குட் டே, மேரிகோல்டு, டைகர் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே அங்கே ஃபேமஸாக இருக்குது நேபாளில். ஸோ இப்போ அங்கே அந்த யூனிட்ஸே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். அந்த பார்லிமெண்ட்டே அடிச்சுன்னு வரைக்கிட்டாங்க. இங்கே வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் டேமேஜ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாபரும் நேபாளில் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சேல்ஸும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த பேஸில் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. என்னோட ஒப்பீனியன் இப்போதைக்கு ஐடிசி மட்டும் தான் ஒரு நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. ரிமைனிங் அதர் செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி ரேஞ்சில் இருக்குது. விச் மீன்ஸ் அவங்களோட வேல்யூஷன் ரொம்பவே ஹையாக இருக்குது பி ரேஷியோ வச்சு பார்க்கும்போது. ஸோ அதனால் ஐடிசி மட்டுமே இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டியது இன்ஃபோசிஸ் தான். இன்ஃபோசிஸோட போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 கோடி ஐபிஓக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி செக்டார் தான் செகண்ட் நெகட்டிவ்ல வந்துச்சு. இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது 1,542 போனது, இப்போ 1,524 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபோசிஸ் 18,000 கோடி பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பைபேக்காக தான் இருக்குது. பட் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா 1,800 பெர் ஷேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ 1,500 கிட்ட ட்ரேட் ஆகுதுன்னா ஒரு ஷேருக்கே 300 பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கும். கன்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். 18,000 கோடி பைபேக்கு.
அப்ளை பண்ணி நமக்கு தான் லாபம். ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பைபேக்கில். இது வந்து இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காப்பர் கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி இவங்க வந்து 2000 கோடி கிட்ட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் 5 to 6 இயர்ஸில். பட் ஹிந்துஸ்தான் காப்பர்லாம் இப்போ வேல்யூஷனும் நமக்கு ஈக்குவலாக இல்லை. இப்போதைக்கு அதெல்லாம் இப்படி நியூஸ் மட்டும் தான் கவனிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபியூச்சர்ஸ் 1.3 lakh மார்க்கே வந்து ரீச் பண்ணியிருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி எம்சிஎக்ஸு, ஹிந்துஸ்தான் ஜிங்கு இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே 2% பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த சில்வர் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்சில் போயிருக்குது. கிட்டத்தட்ட 1.3 lakh வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயில் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஸோ கெயில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இப்போ வந்து கம்ப்ரஸ் பயோகாஸ் பிளான்ட் செட்டப் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் அவங்க சொல்கிறது 26 கம்ப்ரஸ் பயோகாஸ் பிளான்ட் வந்து நாங்கள் செட்டப் பண்ணுவோம். மேபி நாங்கள் ஓனாக பண்ணுவோம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கர்நாடகா கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு லேண்ட் அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 300 டன் பயோ சிஎன்ஜி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18 acres லேண்டில் வந்து செட்டப் பண்ண இருக்கிறாங்க. பெங்களூரு சவுத்து அந்த ரேஞ்சில் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 500 tons per day ஆட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கெயில் இந்தியா கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு 1300 கோடி வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியாவில் வந்து அப்டேட். டாபர் இந்தியாவோட மோஹித் மல்கோத்ரா சிஓ, அவர் தான் சிஓ. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அந்த ஜிஎஸ்டி கட் பண்ணாங்களா, புதுசாக ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்டி 2.0. இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டரில் கன்சம்ஷனை வந்து ரீஷேப் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் எஃப்எம்சிஜி ஈகோ சிஸ்டம் வந்து நல்லாவே டெவலப் ஆக சான்சஸ் இருக்குது. அவங்க சொல்கிறது என்டையர் வேல்யூ செயின்மே பெனிஃபிட் ஆகும். ஏன்னா கன்சியூமரோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும், கன்சியூமரோட தேவை அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகலாம். இது போக ஃபுட் இன்ஃப்ளேஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹையாக இருக்கிற நேரத்தில் வீக் கன்சம்ஷன், எஸ்பெஷலி சிட்டிஸில் வந்து வீக் கன்சம்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியாவோட சிஓ இருக்கிற மோஹித் மல்கோத்ரா அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கார்டன் ரிசி பில்டர்ஸ் இன்றைக்கி 8% பாசிட்டிவ் வந்துச்சு. நான் பார்க்கும்போது 7% மேலே பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கார்டன் ரிசி பில்டர்ஸ். என்னன்னு பார்க்கும்போது $4.90 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 12 ரெக்கார்ட் டேட்டு, இன்றைக்கி அதோட ரெக்கார்ட் டேட்டு. அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ரிசி பில்டர்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில், கார்டன் ரிசி பில்டர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பிஎம்எல், இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஏன்னா டிஃபென்ஸ் செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸு, அது இல்லாமல் எக்ஸ் டிவிடன் டேட்டு எல்லா நியூஸும் இன்றைக்கி ஒரே நாளில் வந்துருக்குது. மோஸ்ட்லி இந்த ஷிப் பில்டிங் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் நேவி கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இவங்க மேசா கான்ட்ராக்ட் ஷிப் பில்டர்ஸ்லாம் 70,000 கோடி சப்மரைன் டீலுக்கு அவங்களோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்டெலாம் நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம். அது எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆயிருக்கு. பிஎம்எல்லும் 7% மேலே போயிருக்கு. அவங்களுக்கு அந்த நவரத்னா ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்கு. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா பிஎம்எல் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. என்பிசிசி இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருந்துச்சு. இவங்க 3700 கோடி ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க ஜெய்ப்பூரில் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. இது என்பிசிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பராஸ் டிஃபென்ஸ், இவங்க இன்றைக்கி 6% பாசிட்டிவ் போச்சு, கடைசியில் 4% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பராஸ் டிஃபென்ஸில் இன்னொரு அப்டேட்னா இவங்க 26.6 crores worth ஆஃப் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ் செக்மெண்ட்டில். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. இந்த கான்ட்ராக்டோட பீரியட் நீ பார்க்கும்போது December 25 to September 2026 அந்த டைம் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் த கான்ட்ராக்ட் வந்து 140 கோடி தாண்டி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, டாக்ஸஸ் எல்லாமே சேர்த்து. இது வந்து பராஸ் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்த பேசிஸில் தான் இன்றைக்கி இந்த பங்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட எம்டி பொசிஷனுக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எம்டி பொசிஷனுக்கு ரவி ரஞ்சனை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண இருக்கிறதாட்டு ஒரு அப்டேட் வந்துருக்குது. ஆக்சுவலி 9 கேண்டிடேட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஸ்ஐபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ இவங்க வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க 9 கேண்டிடேட்ஸு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவி ரஞ்சனும் ஒருத்தர். ஸோ இவரை தான் எஸ்பிஐயோட எம்டி ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இனி வந்து பிரைம் மினிஸ்டர் தலைமையில் ஒரு டீம் இருக்கும், அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டி வந்து கேபினெட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் தலைமையில் தான் அதோட முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரவி ரஞ்சனை வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த எஸ்பிஐயோட எம்டி ஆட்டு கொண்டு வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரவி ரஞ்சன் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி அவர் இந்த எஸ்பிஐயில் வந்து டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டராக இருக்கார். ஸோ அதுலேருந்து இவர் வந்து எம்டி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வினாய் எம் டான்ஸ் அவர் வந்து November 30, 2025 அவரோட டேர்ம்ஸ் முடியுது. ஸோ அதுக்கடுத்தால இவர் அதில் கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் நல்லா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கிற பாசிட்டிவ் நியூஸை பேஸ் பண்ணி தான் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி நல்லா பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கார்டன் ரிசி பில்டர்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், பிஎம்எல், கொச்சின் ஷிப்யார்ட் எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேரிக்கோ கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து
ட்ரூ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் ஆல்ரெடி 53.98% ஸ்டேக் வச்சிருக்காங்க. இப்போ ரிமைனிங் 4-6% ஸ்டேக்கும் வாங்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஓனர் HW வெல்னஸ்ட் வந்து 138 crores பார்த்தீங்கன்னா 4-6% ரிமைனிங் 4-6% ஸ்டேக்கையும் வாங்க போகிறதான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மேரிகோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு 10-year டீல் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கிளாத்திங் கம்பெனி பிராண்ட்ஸாக இருக்கிற ஹானிஸ் பிராண்ட்ஸ் அவங்களோட சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 10-year டீல் ஐடி ஆட்டோமேஷன் செக்மெண்ட்டுக்கு வேண்டி தான், அதாவது டிஜிட்டல் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் சம்மந்தமாட்ட அவங்களோட பிஸ்னஸை வந்து இப்போ இருக்கிற நெக்ஸ்ட் வந்து ஐடி டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் இந்த 10 years அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இன்ஃபோசிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அமெரிக்கன் கிளாத்திங் கம்பெனியாக இருக்கிற ஹானிஸ் பிராண்ட்ஸ் அவங்களும் கூட 10 year அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, லாரி எலிசன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேனாட்டு மாறி இருக்காரு. எலான் மஸ்கா செகண்ட் பொசிஷனுக்கு தள்ளி இருந்தார். ஸோ ஆக்சுவலி இவங்களோட பங்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட வேல்யூஷன் வந்து ஒரே நாளில் 20 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது $244 பில்லியன் அளவுக்கு மார்க்கெட்டோட வேல்யூ ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆச்சு. இதனால சிஇஓலேருந்து இன்வெஸ்டர்ஸ்லேருந்து சிஇஓ அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது அமெரிக்கன் பேஸ்டு டெக்னாலஜி கம்பெனி தான் ஆரக்கிள். இந்த ஆரக்கிள் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அவங்களோட வேல்யூ வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்க $922 பில்லியன். $922 பில்லியன். இது நம்மளோட ஐடி கம்பெனிஸாக இருக்க டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸை மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆட் பண்ணால் கூட அதை டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரே நாளில் 20 லட்சம் கோடினா யோசிச்சு பாருங்கள். ஒரே நாளில் 20 லட்சம் கோடி மேலே போய் இருக்குது. நமக்கு டிசிஎஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் 12 lakh crore தான் அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நினைக்கிறேன். நாங்கள் ஒரே நாளில் 20 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த லாரி எலிசனோட வேல்யூ வந்து ஒரே நாளில் $101 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா $393 பில்லியன் 101 பில்லியன் ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவரோட ஃபார்ச்சூன் இவரோட நெட்ஒர்த் வந்து எலிசனோட நெட்ஒர்த் வந்து லாரி எலிசனோட நெட்ஒர்த்து $393 பில்லியன் சொல்கிறாங்க. ஆனால் எலன் மஸ்க் அந்த ட்ரம்ப் விக்டரி சமயத்தில் எலன் மஸ்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் அதுலேருந்து இப்போ பயங்கரமாக விழுந்துருச்சு. எலன் மஸ்கோட நெட்ஒர்த்துன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட $385 பில்லியன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐ திங்க் இப்போ கரண்ட் ஆட் எலன் மஸ்க்கு $385 பில்லியன் இருக்குது. இவருக்கு பார்த்தீங்கன்னா $393 பில்லியன் வச்சுருக்காரு. ஸோ இவர் ஃபஸ்ட்டு பொசிஷன், எலன் மஸ்க் செகண்ட் பொசிஷன். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஒராக்கிள் சர்வீஸ் ஷேர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட விழுந்துட்டாங்க. ஒரு 6% விழுந்துருந்தாங்க. நான் பார்க்கும்போது $307 இருக்குது. அதனால அவங்களோட நெட்ஒர்த்தும் குறைஞ்சிருக்கலாம். மறுபடியும் எலன் மஸ்க் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். பட் ஒரே நாள் 20 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆக்சுவலி இது மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓராக்கிள் வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் டீல்லாம் போட்டிருக்காங்க. இந்த க்ளவுடு அந்த மாதிரி டீல்லாம் போட்டிருக்காங்க. ஓராக்கிளும் ஓப்பனேயும் பார்த்தீங்கன்னா $300 பில்லியன் அளவுக்கு க்ளவுட் டீலும் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு நியூ ரெவன்யூ பொட்டன்ஷியல். கிட்டத்தட்ட $300 பில்லியன் இந்த கம்ப்யூட்டிங் பவர்னு சொல்லுவாங்க. அது வந்து 5 yearsல பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனேயும் ஓராக்கிளும் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் மார்க்கெட்டில் 6% இவ்வளோ தான் செஞ்சுருந்துச்சு இந்த பங்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.